அண்மை செய்தி. திருப்புவனம் இளைஞர் அஜித் மீது நகை திருட்டு புகார் அளித்த டாக்டர் நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு பண மோசடி புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகிதாவின் புகாரின் பேரில்தான் இளைஞர் அஜித்தை மானாமதுரை டிஎஸ்பி தனிப்படை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அடித்துக் கொன்றனர். அஜித் மீது புகார் அளித்த டாக்டர் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி மீது 2011ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்படி இருக்கிறீங்க? நேற்று தான் ப்ராடு இந்த பொம்பளை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். இன்றைக்கி அது ப்ரூஃப் ஆயிருச்சு. இந்த அம்மா மேலே 2011 பண மோசடி கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் இந்த அம்மாவோட பேர் இருக்குது. ஆனால் இந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சுன்னு சொல்லி இன்றைக்கி தூக்கி வச்சு ஒரு பையனோட உயிரை எடுத்துட்டாங்க. அதாவது ஜென்ரலாக ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் போலீஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் பெறப்பட்ட நபர் மேலே ஏதாவது தப்பு இருக்கா, அவன் இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் பண்ணிருக்கானா, இல்லை அவன் மேலே வழிபறி கேஸோ இல்லை திருட்டு கேஸோ இல்லை அடித்தடி கேஸோ இப்படி தான் இருக்கான்னு பார்ப்பாங்க, அவன் பேக்ரவுண்டு செக்அப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா தான் அவன் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான மற்ற ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. ஆனால் இந்த பையன் மேலே அப்படி எந்த ஒரு கேஸுமே கிடையாது. இப்போ வரைக்கும் அவன் அவன் வாட்டுக்கு அவன் உண்ட வேலை ஒன்றுன்னு பார்த்துட்டு வந்திருக்கான். அவனை கொண்டு போய் வச்சு கும்மி கடைசியில் கொன்று தூக்கி போட்டு குழியில் போட்டு எரிச்சிட்டாங்க. புதைக்கலை, அந்த பாடியவே எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம கேள்விப்படுறோம். எனக்கு இப்போ இந்த வீடியோவில் என்ன நான் பேச போகிறேன்னா, இந்த பையனை பற்றி இப்போ நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா அதை நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஆனால் இங்கே சில ஈத்தரைங்க இருக்குல்ல, அந்த ஈத்தரைங்கெலாம் செத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க, என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவங்கள போய் வச்சு கொஞ்சம் செய்வோம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம ரமேஷ், நமக்கு இந்த கொத்தடிமையில் ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, ஒரு கோமாளி கூட்டம், அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இருக்காங்களா செத்துட்டாங்களானே தெரியல. ஏண்டா வானவில் பிரதர்ஸ் எங்கே போனீங்க? இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு 2 பேர் சுற்றிக்கிட்டு போவாங்க, அவங்க எங்கடா போனீங்க? டேய் எங்கடா போனீங்க? இந்த இந்திரகுமாரி, அப்புறம் கண்ணாடி போட்ட கருங்குரங்கு, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஒரு அஜக்கு ஒருத்தர் இருக்கலாம், அவன் இனி சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டுட்ருப்பான். அந்த நாதாரி எங்கடா போனீங்க? எல்லாம் இருக்கீங்களா செத்துட்டீங்களாடா? ஏண்டா எவனுமே இதை பற்றி பேசலை. இதுலேருந்தே தெரியுதுல்ல நீங்களாம் எப்பேற்பட்ட ஒரு திருட்டு கூட்டம்னு. மற்றதுக்கெலாம் வாய்க்கிலேயே பேசுவீங்க, மற்றதுக்கெலாம் வாய்க்கிலேயே வருவீங்க. விஜய் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடினது எங்கே போய் கொண்டாடினாரு, யார் வீட்டில் போய் கொண்டாடினாரு, எத்தனை மணிக்கு கொண்டாடினாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு பக்கத்துலேருந்து விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசுவீங்களேடா, வீணாக போனவங்களா? இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல்வர், நீங்கள் கொண்டாடக்கூடிய தலைவரை கூட்டிட்டு போய் தொப்புன்னு போட்டீங்க. அந்த லட்சணத்தில் தான் நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அந்த லட்சணத்தில் உங்கள் ஆட்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண குடிமகன்கிட்ட மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டாந்து வச்சுட்டீங்களேடா கூமுட்ட பசங்களா. அதனால தான்டா உங்களை கொத்தடிவை கூமுட்டேன்னு சொல்கிறோம் நாங்கள். மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுகிறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்லண்ணா. தம்பி சார், நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சத்தை சொல்லி கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. இல்லைங்க சார். பார்த்தீங்களா மக்களே, இப்போ இவர் மன்னிப்பு கேட்டார், அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு, இந்த பையனுக்கு நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது உடனே இவங்க ட்வீட் போடுறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். ஏண்டா பரதேசிங்களா, பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் நிற்கக்கூடாதா? பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நிற்கணும். அது நின்னா அவன் பாதிக்கவே படமாட்டான்றது தான் பேசிக்கு. அதுவே உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா ஆனால் பாதிக்கப்பட்டது ஆகும்னா ஏன் பாதிக்கப்பட விடுறீங்க? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இந்த ஈத்தர கம்யூனிட்டி பசங்க இருக்காங்கல்ல, யார் இந்த சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல கொத்தடிமையை, ஏண்டா பரதேசிங்களா,
விஜய் சீமான் இவங்க 2 பேர் என்ன பண்ணாலும் அதை போட்டு டார்கெட் பண்ணி அடிக்க தெரிகிற தற்குறி நாய்ங்களா? இதுக்கு ஏன் எவனுமே வாயை திறந்து பேசலை? இதுக்கு ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல? அப்போ இது தப்பு இல்லையா? சாத்தான்குளத்தில் நடந்த ஜெயராஜன் பென்னிக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்க. கொரோனா டயத்தில் போய் கும்பலாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. போயிட்டு இப்போ எங்கடா போனீங்க? எங்கே போனீங்க? இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஹியூமனிட்டின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குமே, மனிதநேயம் காப்போம்னு, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. சத்யராஜ் போன்றவர்கள் எங்கெங்கே போனேன்? எங்கே போனேன்? திமுக அரசு, திராவிட அரசு, தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசு எதுக்கு இப்படி போட்டு எல்லாருக்கும் தாலி வைக்கிறதுக்கா? என்னடா இப்படி இருக்கீங்க? இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க. மனுஷனாக பிறந்தீங்கன்னா கொஞ்சமாவது நியாயமாக நடங்க. நீங்கள் ஆனால் அப்படி நடக்கிற மாதிரியே தெரியல. நீங்கள் முட்டு கொடுங்க, உங்கள் கட்சிக்கு முட்டு கொடுங்க. ஆனால் உங்கள் கட்சிக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் தலைவருக்கு கௌரவப்படுத்துகிற மாதிரி முட்டு கொடுங்கடா. அவரை கொண்டு போயிட்டு புதகுழியில் போடுறீங்கடா. உங்கள் சிஎம் போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டாந்து வச்சுருக்கீங்கடா. அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு புரியலையா? அப்படின்னா இப்போ சிஎம்க்கு பவரே இல்லையா அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இப்படி நடந்தால் இது மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுப்பார், இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே எந்த துறையாக இருக்கட்டும், அது காவல்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சேர்பாபு வச்சுருக்காரு அந்த அந்த அறநிலைத்துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த துறையாக இருந்தாலுமே ஒரு முதல்வர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தானே அவர் கீழே இருக்கிறவங்க பயந்து பண்பாக ஒழுங்காக வேலை வைப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவர் மேலே சுத்தமாக பயம் இல்லை, துளி கூட பயம் இல்லாத அளவுக்கு தான் நடந்துகிட்ருக்காங்க. இல்லைன்னா சாதாரண ஒரு திருட்டு கேஸுக்கு, அதுவும் அந்த லேடியோட பேக்ரவுண்ட் என்னன்னு கூட விசாரிக்காமல் அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் வச்சு கும்மி அடிச்சிருக்கீங்களே, இதனால் இப்போ எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா மக்களே? நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. கோர்ட்டு நிறையா விஷயத்தை தன்னார்வமாக எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்குறீங்க. மக்களுடைய எழுச்சியும் கொஞ்சம் நிறையா வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள்னு சில பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதில் நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதி, ஒரு சில பேருக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள், இன்னும் சில பேருக்கு அண்ணாமலை. இப்படி சாய்ஸ் இப்போ நிறையா ஆயிருக்கு. கேட்குறதுக்கான கேள்விகள் நிறையா இருக்குது. பட் இதில் 2 கட்சியை தான் நான் மெஜாரிட்டியாக சொல்லுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சீமான் அவர்கள். ஸோ இந்த 2 சைடில் இருக்க டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு கும்பலை மொத்தமாக போட்டு அடிக்கிறது. ஏன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, ஆனால் கடைசியில் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கூட்டுக்கலவானீங்க. ஒன்று இந்த பக்கம் இருப்பாங்க, ஒன்று டிஎம்கே பக்கம் இருப்பாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே பக்கம் சார்ந்துருவாங்க. இந்த 2த்தில் ஏதோ ஒன்று தான் அவங்க மாற்றி செய்வாங்களே ஒழிய அவங்களுக்கு ஒரு தனி பெரும்பான்மை இல்லை, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சனால அவங்கள பெருசாக மக்கள் நம்பலை. அப்படின்றனால அவங்க வாட்டுக்கு அவங்கள ஏதோட கூட்டணி வச்சுட்டு ஓட்டலாம் தான் பார்ப்பாங்க. பட் இந்த 2 கட்சிகள், அதாவது நம்ம இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு கூட வரல, இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ 1.5 வருஷத்தில் பெரிய லெவலில் இன்னும் அரசியல் களத்தில் இறங்கி அவர் செய்யலைனாலும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பும் அதோடைய தாக்கம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தன்னெழுச்சியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய தவறுகளை ஒரு எப்படி சொல்கிறது, நீதிபதி அவர்களே எடுத்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். உடனே நீங்களே என்ன நீ அப்படி பேசுகிற, உடனே அப்படியா இவங்க இது முன்னால் செய்யலை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் எல்லாரும் மனிதர்களே. ஒன்று இவன் ஆட்சி இல்லைன்னா அவன் ஆட்சி, அவன் ஆட்சி இல்லைன்னா இவன் ஆட்சி, இப்படி தான் 2 பேர் மாறி மாறி போய்கிட்டு இருந்தனால அந்த இடத்துல உட்காந்துருக்கவங்களுக்கே கூட வேறு வழி இல்லை. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க சொல்கிறது கேட்குற மாதிரி இருக்கும், அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க சொல்கிறது கேட்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க மாட்டாங்க. அது நீதிபதி ஆனாருமே சரி, எல்லா நீதிபதியுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லாத்தையும் எதிர்த்து போல்டாக டிசிஷனாக பேசக்கூடிய நபர்கள் கிடையாது. சில நேரத்தில் வளைஞ்சு கொடுத்து போகிறவங்க இருக்கிறாங்க, சில நேரத்தில் பயந்து போகிறவங்க இருக்கிறாங்க, சில நேரத்தில் மிரட்டலுக்கு ஆட்படுவாங்க. நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். அப்போ அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி உள்வாங்கிறாங்க. எதை
ஓகே தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் போகிறாங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி தவறுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சுட்டி காட்டணும், நம்ம பேசினா மட்டும்தான் மக்களுக்கு இது போய் சேரும் அப்படின்ற அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயம் இந்த அளவுக்கு ரீச் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு முதல்வரே வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அப்போ இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி எத்தனையோ லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி மன்னிச்சிருங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. இது கூட அப்படியே பூசி மூலிகை டிஎம்கே வந்து மூடி மறைக்க தான் பார்த்தாங்க. இந்த பையனுடைய இந்த ஸ்டார்டிங் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ கிளிப்பிங் ரெடி ஆச்சு இல்லை, அந்த பையனை அடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் இது பயங்கரமான வைரல் ஆச்சு. எல்லாருமே வந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருமே இதை பற்றி எல்லாருமேனா மீன்ஸ் இந்த திருட்டு கும்பலை தவிர மற்ற எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அந்த பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இதில் எந்த இடத்துலையுமே அந்த பையனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், கொஞ்சம் கூட அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல், இன்னமும் கொத்தடிமை பரதேசிங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துக்கிட்டு விஜயை கலாய்க்கலாமா, சீமானை கலாய்க்கலாமா, இல்லை அண்ணாமலை கலாய்க்கலாமா, இல்லை இபிஎஸ்ஸை கலாய்க்கலாமான்னு சொல்லி இந்த கலாய்க்கிற வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க தற்கூரி பரதேசிகளை செருப்பை கொண்டே அடிக்கணும். என்னது செருப்பை கொண்டு அடித்து இவங்களெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு உருப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இவனுங்கெல்லாம் சாணியை கரைச்சி தலையில் ஊற்றி கழுத மேலே ஏற்றி செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி ஓட விடணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு அயோக்கிய பயல்களை வந்து நம்ம இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அயோக்கிய பயல்கள். ஏன்னா ஒருத்தர் நபர் வந்து தன்னுடைய பர்சனலாக இருக்கிற விஷயங்களை கூட எடுத்து இங்கே வந்து பெரிய பூதாகாரமாக பேச தெரிகிற பரதேசி தற்கூரி பன்னாடைங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஏன் வாய் வரல? இவங்கெல்லாம் பார்த்தா செருப்பால் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இவங்கள செருப்பால் அடிக்கணுமா அடிக்கக்கூடாது? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜென்மங்க தான் இவங்களாம். காசுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களாடா? காசுக்காக கூட்டி கொடுப்பீங்களாடா? அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்கு இவங்களை பார்த்தா. காசுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க. அதாவது காசுக்காக என்ன வேணால் பண்ணாங்கன்னு இது எல்லாமே வந்துடுது. நான் இதை எப்படி சொல்கிறது உங்களுக்கு? அந்த அளவுக்கு தான் இவங்க இருக்காங்க. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை செஞ்சு தான் இவங்க பொழப்பு நடத்துகிறாங்க போல இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நான் 3 நாளாக பார்க்குறேன். இந்த இத்து போன பரதேசி பன்னாடைங்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோ கூட இவனுக்காக வரல. ஒரு வீடியோ கூட அந்த பையனை சப்போர்ட் பண்ணி பேசலை. அப்போனா நீங்கள் எப்பேற்பட்ட அயோக்கிய பயிர்களாக இருப்பீங்க? இதை புரிஞ்சுங்க மக்களே. இதுதான் வந்து தமிழ்நாடு. இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல்கள் 70 வருஷமாக. நமக்கு அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மீடியாவோ ஒன்றுமே கிடையாது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எதையும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இல்லாதனால நம்ம நம்பணும் இவங்க தான் எல்லாமே இவங்க நமக்கு செய்வாங்கன்னு. ஆனால் இவங்கள மாதிரி அயோக்கிய பயிர்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து எல்லாத்தையும் சேர்க்குறாங்க. மக்கள்கிட்ட வந்து இதுதான் நடக்குது, இப்படி தான் நடக்குது, இந்த மாடல் அரசில் இதான் செய்கிறாங்க, இவங்க இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் சுதாரித்து முழிச்சு உங்களுக்கு சரியான தலைவர் யாருன்னு நினச்சி அவரை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா இந்த தமிழ்நாடு தரிசாக போகிறத எவனாலே மாற்ற முடியாது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 2026 என்ன பண்ணணும்னு தெரியும், அதை பண்ணுங்கள். இல்லை திருப்பியும் நாங்கள் இந்த திருட்டு கும்பல்கிட்ட தான் போய் நாட்டை கொடுப்போம் அப்படின்னா திருபுவனம் அஜித்குமார் மட்டும் கிடையாது, திரும்புகிற பக்கமெல்லாம் இந்த மாதிரி அஜித்குமார், விஜய், சூர்யா, லொட்டு லொசுக்குன்னு பேர் வச்சுருக்க எல்லா பயல்களும் ஒரு நாள் கொல்லப்படுவார்கள். அடித்து காவல்துறையினால், மற்றவர்களாலும், கொள்ளையர்களாலும், இப்படி பல பேர்னால நடந்துக்கிட்டே இருக்கும். செத்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். அவங்க சாகணுமா நம்ம சாகணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நம்ம வாழணும் அப்படின்னா அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு இருக்கேன். சிவன். another video. Love you all. Take care. Bye.